உள்ளான மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து தான் இப்பொழுது நாம் போய்த்து வருகிறோம். இந்த உள்ளான மனிதனை பலப்படுத்துவதற்கு சில வேத சத்தியங்களை எடுத்து நாம் அங்கே வைக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு காண்பித்தேன். அதில் ஒரு சத்தியம் என்ன? நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன் என்பதை குறித்த சத்தியம். இரண்டாவது சத்தியம் என்ன சொன்னேன்? எனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் என்கிற ஒரு உணர்வு அந்த இருதயத்தில் இருக்கணும். இப்பொழுது மூன்றாவது காரியத்தை பார்த்து வருகிறோம். அது என்னவென்றால், நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். நான் ஒரு நீதிமான் என்று ஒரு மனுஷன் தன்னை குறித்து எண்ண ஆரம்பிக்கும் போது அப்பொழுதுதான் அவனுடைய இருதயம் அசைக்கப்படாத இருதயமாக உறுதியாய் இருக்கிற இருதயமாய் இருக்கும் என்பதை குறித்து நான் போதித்து வருகிறேன். இதில் பல காரியங்களை சொன்னேன். திருப்போம் ரோமர்கள் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ரோமர்கள் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். நான் வாசிக்கிறேன் 20ஆம் வசனத்திலிருந்து. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவன் முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. அப்படி இருக்க எப்படி நீதிமானாக்கப்படுவது? அதான் சொல்லுது 21ஆம் வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல், அதாவது நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் அல்ல, வேற ஒரு வழியில நீதி உண்டாகிறதாம். நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறதா? எப்படி? நியாயப்பிரமாணம் இல்லாமல். அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. இது ஒரு காரியத்தை நாம் வாழ்க்கையில் பிடித்து கொண்டால் ஒரு பெரிய முன்னேற்ற பாதையில செல்வோம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி, அதுதான் அது அப்படின்னு இருக்குது. நியாயப்பிரமாணம் இல்லாமல், நியாயப்பிரமாணத்தின் கிரியை இல்லாமல் ஒரு நீதி உண்டாயிருக்கிறது. அது என்ன? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்காக உண்டாக்கி இருக்கிற நீதி. அது எப்படி நமக்கு உண்டாகிறது? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நமக்கு உண்டாகிறது. இதுல ரெண்டு காரியங்களை சொன்னேன் நான். ஒன்று, விசுவாசத்தில் நீதிமானாய் இருப்பது என்பது ஒரு குடும்பத்தில் பிறப்பது போன்றது. அந்த குடும்பத்தில் பிறந்த உடனே அதை மாற்றி அமைக்க முடியாது. அந்த உறவு சீல்டு, முடிஞ்சது இல்லையா? நீதிமான்னா நீதிமான் தான், திரும்ப பாவியாக முடியாது. ரெண்டாவது, இது ஒரு இலவசமான ஈவு, இதை நாம் சம்பாதிக்கவே முடியாது. மூன்றாவது, இது விசுவாசிக்கிற எல்லார் மேலும் பலிக்கும். நீங்க யாரா இருந்தாலும் சொல்லி எல்லார் மேலும் பலிக்கும். விசுவாசித்தால் போதும், எல்லார் மேலும் பலிக்கும். அதுதான் சொல்லி இருக்குது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இன்னும் வேற ஏதாவது சொல்லணுமா? விசுவாசிக்கிற எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. அடுத்த வசனம் பாருங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இதை விட விளக்கம் ஏதாவது தேவையா? எவ்வளவு அற்புதமா சொல்லிட்டாரு பாருங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா போனாங்க. இந்த உலகத்தில் யாருமே நீதிமான் ஒருத்தன் கூட கிடையாது. 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒரு ஆள் கூட கிடையாது. அவங்க சொல்லலாம் ஒரு ஆள் நான் நீதிமான், ஏன்னா அவங்க பக்கத்து வீட்டுக்காரனோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அவனை விட நான் எவ்வளவு பெட்டருங்க, அவனை விட நீங்க பெட்டர், நான் ஒத்துக்கிறேன். ஆனா கடவுளுடைய பார்வையில் எப்படி? கடவுளுடைய பார்வையில் எப்படி இருக்கணும்னா, எல்லாரும் பாவம் செய்து, கடவுள் நம்மளை பார்க்கும்போது கடவுளுடைய பார்வையில் எல்லா மனிதரும் பாவிகளாய் தெரிகிறார்கள். எல்ஐசி பில்டிங் மேலே போய் நின்றுக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா யார் நெட்டை யார் குட்டை சொல்ல முடியுமா? அவர் பாருங்க என்ன நெட்டை, இவர் பாருங்க எவ்வளோ, அதெல்லாம் தெரியாது. இங்கேருந்து நம்ம லெவலில் பார்க்கும்போது தான் யார் நெட்டை யார் குட்டைலாம் தெரியுது. 14வது மாடியில் அங்கே போய் நின்று பார்த்தோன்னே கீழே பார்த்தா நெட்டை குட்டை எல்லாம் ஒன்று தான், ஆல் த சேம். பரலோகத்தின் தேவன் அங்கேருந்து இங்கே கீழே பார்த்து சொல்கிறாரு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, எல்லாருமே பாவிகளாயிட்டாங்க, எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாயிட்டாங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எல்லாரும் சொல்லுவோம், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்ப ரட்சிப்பின் போது ஏதோ ஒன்று நடக்குது பாருங்க.
ரட்சிப்பின் போது ஒரு மனுஷன் வந்து விசுவாசிக்கிறான்னு சொன்னா, இயேசுவை வந்து விசுவாசித்து, ஆண்டவரே நீர் ரட்சகர், நீர் தெய்வம், நீர் ஆண்டவர், என்னுடைய பாவத்தை நீக்கி கடவுள் அண்டையில் என்னை சேர்க்க வந்த தேவன் நீர் என்று சொல்லி அவரை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே ஒன்று நடக்குதுங்க. என்ன நடக்குது? அவன் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எத்தனை பேர் அப்படி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள்? வந்து ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. என்ன நடந்ததுன்னு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், வந்து ஏற்றுக்கொண்ட போது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஏற்றுக்கொண்ட போது என்ன நடந்தது எனக்கு புரியல. அதுக்கு பிறகு பல வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒருத்தர் சொன்னாரு, நீ வந்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட போது நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறாய், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாய். நீதிமான் ஆகிறது இல்லை. இனிமே நீ முயற்சி எடுக்கிறது இல்லை, நீ நீதிமானப்பா, நீ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாய். பரலோகத்திலிருந்து கீழே பார்த்து எல்லாரும் பாவிகள்னு சொன்ன தேவன் இப்போ பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்களை வேற விதமா பார்க்கிறார். அவர் சொல்றார், இவர்களெல்லாம் நீதிமான்கள் என்று சொல்லுகிறார். அப்ப நீங்களும் இந்த பாவிகள்னு சொல்லி அப்படி உங்களை இது பண்ணிக்க கூடாது. நீங்கள் தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படி உங்களை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இருக்கீங்களா? அப்ப விசுவாசிக்கிற எல்லார் மேலும் வந்து இது பலிக்கிறது. யார் விசுவாசித்தாலும் அவர் மீது வந்து பலிக்கிறது. இதுக்கு பெரிய உதாரணம் ஆபிரகாம் வேதத்தில். அதனால தான் பாருங்க, எப்பவுமே நான் சொல்வது உண்டு, ஆபிரகாம் என்ன பெரிய ஸ்பெஷல், அவனுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக இருந்ததா? அவன் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப யோகியங்க, அவங்க ஊர்லேயே அவன் தான் பெஸ்ட்டு, அதனால தான் ஆண்டவர் அவன்கிட்ட கிடையாது. அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் வேணும்னே போய் எங்கேயோ ஒரு இருளில் கிடக்கிற ஒரு மனுஷனை, கடவுள்னா யாருன்னே தெரியாத ஒரு மனுஷனை, எல்லா மனுஷரை போல இருக்கிற ஒரு மனுஷனை எடுக்கிறார். அவனுக்கு கிருபை காட்டுகிறார், அவனை நீதிமான் என்று அறிவிக்கிறார். அதுல ஆச்சரியம் என்னன்னா, கடவுள் அவனை பார்த்து நீதிமான் சொல்றாரு, இவன் அதை நம்புகிறான். ஹலோ, இவன் அதை விசுவாசிக்கிறான், இவன் அதை நம்புறான், அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். தன்னுடைய ஸ்தானத்தை அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்தை, ஸ்தானத்தை அவன் எடுத்துக்கொள்கிறான். அதுக்கு தான் தேவன் பார்க்கிறாரு. பாருங்க, இவ்வளோ பெரிய பூமியில் இவ்வளோ மக்கள் மத்தியில் வந்து ஒரு மனுஷனை எடுக்கிறாரு. அவனிடத்தில் ஒன்று சொல்லுகிறார், அந்த மனுஷன் அதை விசுவாசிக்கிறான், நீதிமான்னு சொல்கிறாரு, அவன் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளார். அநேகருக்கு அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆபிரகாம் அதை விசுவாசித்து அப்படியே ஏற்றுக்கொண்டான். அவன் நீதிமான் என்கிறதை அவன் அவனுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கர்த்தர் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பெரிய லைனை போட்டிருக்காருன்னு அவனுக்கு தெரியும். அவன் நிலத்தில் விளையிலனாலும் என் நிலத்தில் அது விளையன்னு தெரியும். அவன் கிணத்துல தண்ணீர் வரலனாலும் என் கிணத்துல தண்ணீர் வரும் என்று ஆபிரகாமுக்கு விளங்குகிறது. அதெல்லாம் பாருங்க, எல்லாம் பஞ்சத்தில் அடிபட்டு ஓடுறாங்க எகிப்துக்கு ஆகாரத்துக்காக. ஆபிரகாம் அவன் பிள்ளைகள்லாம் விதைக்கிறார்கள், 100 மடங்கு அறுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பஞ்சத்திலேயே அவனுக்கு தெரியுது, பஞ்சமா, அது ஆமா இருக்குது உலகத்தில், ஆனா எனக்கு இல்லை. அது எல்லாம் சொல்லுங்க, எனக்கு இல்லை. சொல்றான், கர்த்தர் பஞ்சத்தை அனுப்பி இருக்கிறாருங்க, கர்த்தருக்கு வேற வேலை இல்லையா? இதுதான் வேணாங்கிறாரு. கர்த்தரா பார்த்து பஞ்சத்தை அனுப்பினாருங்க. நல்லது பஞ்சம், நமக்கு உங்களுக்கு நல்லதா இருக்கலாம், எனக்கு நல்லது இல்லைங்க. ஹலோ, இப்போது விளங்கிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ மத்தியானம் போய் சாப்பிடணும். பஞ்சம் எனக்கு இல்லை, எனக்கு நல்லது இல்லை சொல்றாங்க. கர்த்தர் தாங்க வியாதி அனுப்புறாரு, அது எனக்கு இல்லை. அது அப்படியே திறந்து அப்படியே கையை விரிச்சு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் அனுப்பின வியாதியே வா, எந்த நோக்கத்துக்காக அனுப்புறாரோ தெரியல, இருந்தாலும் வா வியாதியே. இப்படிதான் இருக்கிறாங்க நிறைய கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு என்னன்னா, இந்த பக்கம் போறதெல்லாம் கர்த்தர் அனுப்புனது, எல்லாம் கர்த்தர் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாரு. அழிவை கர்த்தர் அனுப்புறாரு, நாசத்தை கர்த்தர் அனுப்புறாரு, மோசத்தை கர்த்தர் அனுப்புறாரு, பஞ்சத்தை அனுப்புறாரு, எல்லாத்தையும் அவரே அனுப்புறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், எல்லாத்தையும் அவர் அனுப்பல. அவர் என்னையும் உங்களையும் நீதிமான் என்று அறிவித்து விட்டார். உங்களுக்கும் எனக்கும் என்ன சொந்தம் என்று சொல்லிவிட்டார். நான் அப்ப என்ன பண்ணணும்? நான் என்னுடைய ஸ்தானத்தில் நின்று, எனக்கு அது இல்லை, எனக்கு இதுதான் அப்படிங்கிறத நான் தீர்மானித்து நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாம் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. என்ன அப்படி சொல்றாரு? சில சொல்றாங்க, ஆமாங்க ஊரெல்லாம் பஞ்சம்னா நம்மளுக்கும் பஞ்சம் வராதா? நம்மளுக்கு வராதுங்க. ஹலோ,
ஊரில் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நம்மளுக்குமா? அப்போ நம்ம அப்படி தீர்மானிச்சுனா அப்போ அப்படி தான் அது. உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு அவன் சொன்னபடியே அப்படிதான் அது. ஆபிரகாம் பார்த்தான், இல்லை இல்லை இல்லை, இது அப்படி கிடையாது. நான் கிணறு வெட்டுவேன், என் கிணத்துல தண்ணி வரும். நான் விதைப்பேன், நான் அறுப்பேன். யாருக்குமே அறுவடை இல்லைனாலும் எனக்கு அறுவடை உண்டாகும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் போகும் இடமெல்லாம் கர்த்தர் என்னோடு வருவார். நான் கால் மிதிக்கிற தேசத்தையெல்லாம் கர்த்தர் எனக்கு தருவார். இப்படிதான் அவன் போனான் பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு சொல்லிட்டார், கண்களை ஏறெடுத்து பார், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லாம் பாருன்ட்டார். எவ்வளவு தூரம் பார்க்குறியோ அவ்வளோத்தையும் உனக்கு தர்றேன்ட்டார். அவன் சொல்லிட்டான், சரி அவ்வளோ சொல்லிட்டார் இல்லையா, அப்புறம் பார்க்கறது தானே என் வேலை, வேற ஏதாவது செய்ய சொன்னாரா? நல்லா பாரு, எவ்வளவு தூரம் பார்க்குறியோ அவ்வளவு உன்னுடையது அப்படின்ட்டார். அப்புறம் அதுக்கப்புறம் உட்காந்துட்டாங்க அழுதுட்டு இருக்கிறது தப்பு. விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு? அப்போ நான் சொல்லுகிறேன், கர்த்தர் என்னை நீதிமான் என்று சொல்லிவிட்டார். 1000 பிசாசுகள் பாவின்னு சொன்னா கூட கர்த்தர் சொல்லிட்டார் நீதிமான் என்று சொல்லி, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், நான் நீதிமான் தான், அவ்வளோதான். அப்படி நிற்கும்போது நிச்சயமாக அதனுடைய பலனை நாம் அனுபவிக்கிறோம். சரி, 4வது, இந்த நீதிமான்களாக இருப்பது என்று சொன்னால் அது ஒரு விதமான வாழ்க்கைக்கு நம்ம நடத்துகிறது. அது என்னவென்று சொன்னால், நீதிமான்கள் நீதியினாலே இந்த உலகத்திலே ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். நீதி நம்ம ஆளுகை செய்கிறவர்களாக்குகிறது இந்த உலகத்திலே. 5ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப, ரோமர்லேயே இருக்குது எல்லாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் நீதியை குறித்த பெரிய போதனை ரோமரில் தான் இருக்குது. 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இந்த வசனங்கள் எல்லாமே பாருங்க, பாவம் என்ன செய்தது என்பதை சொல்லிட்டு அப்புறம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாக்கின நீதியின் மூலமாக என்ன செய்கிறார் என்பதை கம்பேர் பண்ணுது. பாவம் என்ன செய்தது, நீதி என்ன செய்கிறது? பாவம் என்ன செய்தது? ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் பாவம் செய்தான், ஆதாம். அந்த ஒரு மனுஷன் மூலமா எல்லாரையும் வந்து மரணம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. உண்மையா இல்லையா? எல்லாரும் மரிக்கிறார்கள் இல்லையா? மரணம் ஆண்டு கொண்டிருக்கு இந்த உலகத்தில், ஆண்டு கொண்டிருக்க. அப்போ அது ஒரு மனுஷன் மூலமாக நடக்க முடியுமா? ஒரு மனுஷன் செஞ்ச மீறுதல் நிமித்தமாக எல்லார் மேலும் வந்து மரணம் ஆண்டு கொண்டிருக்குது. அந்த மனுஷன் செய்த அந்த பாவத்து நிமித்தம் ஒரு பெரிய சாபக்கேடு வந்து இந்த உலகத்தை பற்றி கொண்டிருக்கிறது. மரணம் என்கிற சாபக்கேடு உலகத்தை பற்றி கொண்டு மனிதரை ஆண்டு கொண்டிருக்கிறது மரணம். அதுதான் உண்மை. இன்னைக்கு எல்லா மனிதரும் சாக வேணும். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் சாக வேண்டும் என்கிறதாகிவிட்டது. ஏன்? அந்த ஆதாம் என்கிற அந்த ஒரு மனுஷன் செய்த பாவத்து நிமித்தமாக மரணம் உள்ள பிரவேசித்து எல்லாரையும் இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு மனுஷனுடைய பாவம் எல்லார் மேலையும் மரணம் வந்து ஆண்டு கொண்டிருக்கும்படியாக செய்யுமானால், கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. அப்ப ஆதாம் என்னும் ஒருவனாலே பாவம் வந்தது, அந்த பாவத்தின் மூலமா மரணம் வந்தது, எல்லாரையும் ஆண்டு கொண்டது. இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நீதி வந்தது, கிருபை வந்தது, இது எல்லார் மேலும் வந்தது. இந்த ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். அப்படி சொல்லியிருக்கு பாருங்க. அந்த ஒரு மனுஷன் மூலமா பாவம் வந்து எல்லாரையும் மரணம் ஆண்டு கொண்டது. இந்த இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே கிருபையும் நீதியும் இவர் மூலமா வந்தது. இந்த ஒருவராலே இந்த ஈவின் பரிபூரணத்தை பெற்றவர்கள், இந்த நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற்றவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆளுவார்கள். அப்ப நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு ஜாதி? ஆளுகிற ஜாதி. இதுல ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது. தேவன் மனுஷனை உண்டாக்குனப்பவே சொல்லிட்டார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டார். மனுஷன் உண்டாக்குன உடனே என்ன பண்ணார்? அவனை ஆசீர்வதித்து நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்னு சொல்லிட்டார். அந்த ஆண்டுகொள்ன்றதை கெடுத்தது இந்த பாவம் வந்து. ஆண்டுகொள்ன்றதை கெடுத்து அவனை அடிமையாக்கி அவனை தரித்திரத்திலும் இல்லாமையிலும் ஒன்றுமில்லாமையிலும் வைத்து அவனை அடிமையாக
ஆக்கினது பாவம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகின இந்த நீதி என்ன பண்ணிருக்கிறது? இவனை ஆண்டு கொள்ளும்படியாய் செய்கிறது. ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்போ என்ன சொல்லியிருக்குது? இந்த ஒரு மனுஷனால பாவம் வந்து அந்த பாவத்தின் மூலமாக உலகம் முழுவதையும் மரணம் ஆண்டு கொண்டிருக்குது. அதுதான் உண்மை. அதுபோலவே இந்த ஒரு மனுஷன் மூலமாய் நீதி வந்து இந்த நீதியின் பரிபூரணத்தை, இந்த ஈவை பெற்றவர்கள் இதை பெற்றதன் மூலமாக ஆளுவார்கள் என்பது அதை விட அதிக நிச்சயம். மரணம் வந்து எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்குது, அதை விட இது வந்து என்ன அதிக நிச்சயம். இந்த அதிக நிச்சயம்ன்றது ரொம்ப முக்கியம். பைபிளில் எல்லா வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, அதிக நிச்சயம். எப்படி அதிக நிச்சயம்? நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு பாவத்தின் மூலமாக மரணம் உலகத்தில் வந்து இன்றைக்கு மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. எல்லாரும் சாகிறார்கள் இந்த உலகத்தில், அது நிச்சயம். ஆனால் அதை விட அதிக நிச்சயம், நீதி என்னும் இந்த ஈவை பெற்றவர்கள் நீங்களும் நானும், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால் இந்த நீதியின் பரிபூரணத்தை பெற்றவர்கள் ஆளுவோம் என்பது, எல்லாரும் சாகிறார்கள் என்பதை விட நாம் ஆளுவோம் என்பது அதிக நிச்சயம். உலகத்தில் யாருமே ஒரு ஆளும் நான் சாக மாட்டேன்னு இன்னைக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா அது அதிக நிச்சயம். நிச்சயம் அது நிச்சயம். இது அதிக நிச்சயம். எது அதிக நிச்சயம்? ஆளுவோம் என்பது அதிக நிச்சயம். உலகத்திலே எல்லாரும் சாக வேணும் என்பது நிச்சயம். ஏன்னா பாவத்தின் மூலமாக மரணம் உள்ள வந்துருச்சு, அதனால எல்லாம் சாகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய நீதி மனிதருக்கு உண்டாயிருக்கிறபடினாலே இந்த நீதியின் பரிபூரணத்தை பெற்றவர்கள் ஆளுவார்கள் என்பது, எல்லாரும் சாவார்கள் என்பதை காட்டிலும் இந்த ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். எத்தனை பேர் சொல்லுங்க அதிக நிச்சயம்னு சொல்லி? அது ஏன் நம்ம அப்படி பார்க்கறது இல்லை? இது அதிக நிச்சயம். கிறிஸ்தவர்கள் பாருங்க, அதுதான் ரொம்ப அதிகம் நிச்சயமா சொல்லுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் சாகணும் பிரதர், அது நிச்சயம். அது கிடக்குதுங்க, அது நிச்சயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை விட அதிக நிச்சயம் என்ன? ஆளுவோம் என்பது அதிக நிச்சயம். வெற்றிகரமாக வாழுவோம் என்பது அதிக நிச்சயம். அந்த சாவு கூட இப்பொழுது வெற்றியாக மாற்றப்பட்டு விட்டது. சாபக்கேடாக வந்த அந்த சாவு, பாவத்தின் மூலமாக வந்த அந்த மரணம் கூட இன்றைக்கு வெற்றிக்கு ஒரு வாசலாய் அமைந்து விட்டது. இன்றைக்கு இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு செல்ல நித்தியமாய் ஒரு புதிய சரீரத்தை பெற்று நாம் வாழ வழியாக வகுத்து விட்டது. முதல்ல சாபமா வந்தது, அதை கூட ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி விட்டார். ஆகவேதான் பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுடைய பார்வையில மிகவும் அருமையாக இருக்கிறது. இருக்கீங்களா? இப்போ கிறிஸ்தவர்கள் பேச்சையே மாற்றணும். எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஒன்று நிச்சயம், அவங்களுக்கு சாவோன்றது நிச்சயம் பிரதர், இதே தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், ஆளுவோம் என்பது அதிக நிச்சயம் என்பதை பேசுங்கள். இந்த உலகத்திலே, இந்த வாழ்க்கையிலே எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு ஜெயித்து ஆண்டுகொள்வோம், ஆளுவோம். ஆளுகிற தன்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதியை பெற்ற நாம் ஆளுவோம் என்பது அதிக நிச்சயம் என்பதை வாயை திறந்து பேசுங்கள். அதை விட இது அதிக நிச்சயம். இருக்கீங்களா? சாவு நிச்சயம் என்கிறத காட்டிலும் ஆளுவது என்பது அதிக நிச்சயம். அதுதான் வேதவசனம் நமக்கு போதிக்கிறது.